ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஆப்பிரிக்காவோட தெற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான நாடு தான் நமீபியா. மலைகள், அழகிய சமவெளி பரப்புகள், எண்ணற்ற வன விலங்குகள், கனியன் நதி அப்படின்னு பூமியிலேயே ஒரு சொர்க்கமாக இருக்குது இந்த நமீபியா. உலகத்தோட ஒவ்வொரு பகுதியிலையும் பழங்குடியின மக்கள் அதிகமாக வாழ்ந்துட்டு வராங்க. குறிப்பாக ஆப்பிரிக்காவில் நிறைய பழங்குடியின மக்கள் வாழ்கிறாங்க. 50,000 எண்ணிக்கையிலான ஒரு ஆப்பிரிக்க இனக்குழு பல்லாயிரம் வருஷத்துக்கும் அதிகமாக இங்கே வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க தான் ஹிம்பா இன பழங்குடியின மக்கள். ஆப்பிரிக்காவில் உள்ள பழங்குடியின மக்களில் ரொம்பவே பிரபலமானவங்க தான் இந்த ஹிம்பா இன மக்கள். தற்காலத்தில் வாழ்ந்த மனுஷங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரியான வாழ்க்கை முறையை வாழ்கிற பழங்குடியின மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பழங்குடியின மக்களோட விதிமுறைகளும் ரொம்பவே பழசு தான். இந்த மாதிரி பழைய விதிமுறைகளை கடைபிடிச்சு வாழ்கிற மக்கள் வடக்கு நமீபியா பகுதியில் உள்ள புனேன் பகுதியிலையும் அங்கோலாவிலையும் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க ஒரு நாடோடி மக்கள். ஆப்பிரிக்காவோட வெப்பமண்டல பகுதிகளில் தான் ஹிம்பா இன பழங்குடியினர் வசிக்கிறாங்க. இவங்க பேசுகிற மொழியோட பேர் ஓட்சி கிம்பா. ஹிம்பா இன மக்களோட ஆடைகளும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆண்களும் பெண்களும் மேல் சட்டை போடுறதே கிடையாது. விலங்குகளோட தோலில் செய்யப்பட்ட சின்ன பாவாடை மாதிரியான ட்ரெஸ்ஸை தான் போடுறாங்க. இந்த சமூகத்தை சேர்ந்த பெண்கள் விறகு பொறுக்கிறது, குடிநீர் எடுத்துட்டு வந்து உணவு சமைச்சு பரிமாறுறதை தான் தங்களோட முக்கியமான கடமையாக நினைக்கிறாங்க. இந்த மக்கள் தங்களோட முன்னோர்களை மட்டும்தான் கடவுளாக நினச்சி வழிபடுறாங்க. சின்ன வட்ட வடிவத்தில் இருக்கிற குடிசைகள் தான் இந்த மக்கள் வாழ்கிற வீடு. இவங்க தங்களுக்குன்னு தனி பழக்க வழக்கம், கலாச்சாரம், மொழி அப்படின்னு சந்தோஷமாகவே வாழ்ந்துட்டு வராங்க. இந்த மக்கள் பெரும்பாலும் விவசாயம் செய்கிறத தான் தங்களோட மூல தொழிலாக வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடு வளர்க்குறது, மாடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, கலைநயமிக்க பொருட்களை செய்கிறது இப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க. இந்த ஹிம்பா இன மக்கள் அந்நியர்கள்கிட்டையும் அவங்கள பார்க்க வர சுற்றுலா பயணிகள்கிட்டையும் ரொம்பவே மரியாதையோடு நடந்துக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. இவங்களோட கலாச்சார விஷயங்களையும் மரபுகளையும் பார்த்து பயப்படுறவங்க கிட்ட கூட இவங்க ரொம்பவே பரிவோடு நடந்துக்கிறாங்க. இந்த ஹிம்பா இன மக்களோட சில பழக்க வழக்கங்கள் நம்மளை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதில் முக்கியமான விஷயம், இவங்க குளிக்கிறதே இல்லையா. குளிக்கலைனாலும் இவங்களை சுத்தம் இல்லாதவங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க ஒரு கிண்ணத்தில் மூலிகைகள் எல்லாம் போட்டு எரித்து புகைக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் புகைக்கு மேலே உடல் முழுவதும் போர்வையை போத்திக்கிட்டு நிற்கிறாங்க. அதனால் அவங்க உடல் முழுக்க புகை பரவி வேர்க்க ஆரம்பிக்குது. நல்லா வேர்க்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அவங்களோட முழு உடலையும் தொடச்சி சுத்தம் பண்ணிக்கிறாங்க. இவங்க குளிக்கிறது மட்டும் இல்லை, துணி துவைக்கிறது கூட கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குமா. இந்த சமூகத்தில் குழந்தை பிறந்துச்சுன்னா விதைகள் வழங்குறது, மணிகள் கொண்ட கழுத்தணிகளை அணிகிறத பாரம்பரியமாக வச்சிருக்கிறாங்க. ஹிம்பா இனம் பெண்கள் தங்களோட அழகான வித்தியாசமான தலைமுடிக்கு பிரபலமானவங்க. இவங்க தங்களோட உண்மையான முடியோட ஆட்டு முடியையும் சேர்த்து பயன்படுத்துகிறாங்க. இவங்க தங்களோட சிவப்பு நிற சருமத்தை பாதுகாக்க ஒரு சிவப்பு நிற மண்ணை வெண்ணெயோட கலந்து பூசிக்கிறாங்க. இதுதான் இவங்களுக்கு ஒரு தனித்துவமான தோற்றத்தையே கொடுக்குது. இந்த சிவப்பு நிற மண் சூரிய ஒளியிலிருந்து இவங்க சருமத்தை பாதுகாக்குது. இது மட்டும் இல்லாமல் கொசுக்கடியில் இருந்தும் பூச்சிக்கடியில் இருந்தும் பாதுகாக்குது. முக்கியமாக வெயில் காலத்தில் உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் இந்த சிவப்பு மண் யூஸ் ஆகுது. இந்த இனத்தை சேர்ந்த ஆண்கள் ஒரே நேரத்தில் நிறைய மனைவிகளை வச்சுருப்பாங்க. இந்த இனத்தை சேர்ந்த பெண்கள் நிறைய பேர் பருவம் அடைஞ்சதுமே திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. இந்த ஹிம்பா இன மக்களோட சொத்து மதிப்பு அவங்க வளர்க்குற கால்நடைகளை வச்சு தான் கணக்கு செய்யப்படுது. கால்நடைகள்னால் மாடுகள் மட்டும் கிடையாது. ஆடு, கோழி, செம்மறி ஆடு இது எல்லாமே அடங்கும். இந்த இன பழங்குடியின மக்கள் விலங்குகளோட இறைச்சிகளை அதிகமாக சாப்பிட விரும்ப மாட்டாங்க. அதுக்கு காரணம் ஆடு, கோழின்னு எல்லாத்தையுமே இவங்க வளர்க்குறது தான்.
இவங்களோட சாப்பாடு மக்காச்சோளமும் பாலும் கலந்து செய்கிற கஞ்சி தான். இவங்க நான்வெஜ் சாப்பிட்றதுனா அது விசேஷ நாட்களில் மட்டும்தான், அதுவும் ஆட்டுக்கறி மட்டும்தான் சாப்பிடுவாங்களாம். பழங்குடியின மக்களோட நிலைமையை அவங்க கழுத்தில் அணிஞ்சிருக்கிற சில ஆபரணங்களை வச்சே சொல்லிடலாம். இந்த மக்கள் நெருப்பு கோழியோட முட்டை, மணிகள், சங்குகள், இரும்பு சுருள்களை கை, கழுத்து, கணுக்காலில் வெவ்வேறு விஷயங்களுக்காக போட்டுக்கிறாங்க. பெண்கள் கழுத்தில் சங்கு மணிகளை அணிஞ்சிருந்தா அவங்க திருமணமானவங்கன்னு அர்த்தமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.